ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் Graphicgenie. நான் உங்கள் ஜீஷ்ணு. நம்ம இன்றைக்கி ஒரு வித்தியாசமான லோகோ எஃபெக்ட் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு பழைய காலத்து லோகோ அந்த மாதிரி சொல்லலாம். அது இல்லாமல் நம்ம அதை சீல் பண்ணுறோம்ல, இப்போது நிறையா பெரிய பெரிய பத்திரம் அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம சீல் பண்ணுவோம், இல்லை போஸ்ட் கார்டு அதெல்லாம் சீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு லோகோ ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அது வந்து இப்போது ரொம்ப பழமையான லோகோ மாதிரி தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த லோகோவை பார்ப்போம். நம்ம இது மாதிரி தான் க்ரியேட் பண்ண போகிறோம், ஒரு சீல் மாதிரி. அது நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இது ரெண்டு இமேஜ் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேக்ரவுண்டை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஜூம் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் D கொடுத்து நான் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ண போகிறோம். கீழே எலிப்ஸ் இருக்கும், அந்த எலிப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள்ஸ் கொடுக்க போகிறோம். ஷிஃப்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணால் சர்க்கிள் வரும், கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் வந்து கலரில் போய்ட்டு இந்த ஸ்லாஷ் இருக்கும், அந்த ஸ்லாஷ் கொடுத்துருங்க. இதில் போய்ட்டு பிளாக் வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். அப்படி பண்ணலைன்னா இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது, நான் சொல்லித்தரேன் பாருங்கள். பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே இன்னொரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், சென்டர் லைன் கண்டுபிடிக்கணும். இந்த சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா வரும். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த சென்டர் பார்த்து கரெக்டாக வச்சிடலாம். அதேமாதிரி ஸ்கேல் பாருங்க, கிட்ட எடுத்துகிட்டு வரேன், காட்டுது. ஓகேவா, இதுதான் சென்டர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் இன்னொரு சர்க்கிள் க்ரியேட் பண்ண போகிறோம். சென்டர் கன்ஃபார்ம் பண்ணியதுக்கு வந்து கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் சென்டரில் ஒரு ஐக்கான் தரும். தெரியலனா நீங்கள் இப்படி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டிக் பண்ணோம், நம்ம காட்டும், சென்டரை வச்சுட்டோம். அப்போ நெக்ஸ்ட் நம்ம இதே ஒரு டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி கண்ட்ரோல் T கொடுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் சின்னதாக்குவோம். அதுக்கு வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு இங்கே இருக்கும், அது ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் கொஞ்சம் இன்னும் சர்க்கிள் வந்து இன்னொரு காப்பி பண்ண போகிறோம். கண்ட்ரோல் J எடுத்துக்கோங்க, திருப்பியும் எடுத்துகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சர்க்கிள் பெருசாகணுன்னா பண்ணிக்கலாம் கடைசியாக. இப்போ நம்ம இந்த ரெண்டு சர்க்கிளை மட்டும் கொஞ்சம் பெருசாக போகிறோம். அதான் கண்ட்ரோல் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் T கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பண்ணால் நல்லா இருக்காது, மீடியமாக. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உள்ளே வந்து டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். டெக்ஸ்ட் வந்து நான் வந்து Graphicgenie கொடுக்க போகிறேன். மேலே வந்து ராயல் நீங்கள் இன்னொன்று கொடுக்கலாம். நான் இன்னொரு விஷ் கொடுக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு பென் டூலை எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் டூலை எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த லேயரில் வேணுமோ அந்த லேயருக்கு வந்து எனக்கு இந்த சர்க்கிளில் தான் நான் இந்த சர்க்கிளுக்கு மேலே எழுத போகிறேன்னா அந்த சீன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, வெளியே ஃபஸ்ட்டு அந்த என்ன நீங்கள் எழுத போகிறீங்களோ அதை வந்து எழுதி வச்சுக்கலாம். நான் வந்து Graphicgenie வைக்க போகிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அதை என்ன பண்ணுங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் A கொடுத்து கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணிடலாம்.
இப்போ நம்மளுக்கு இந்த இன்பிட்வீன்லாம் வரணும். இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்க, இந்த சர்க்கிள் மேலே வைக்கணும்னா நம்மளுக்கு ஒரு சிம்பிள் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் டெக்ஸ்ட்டு உள்ளே வந்துடும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்தா பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சைஸ் கம்மி பண்ண போகிறீங்கன்னா வச்சுக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஒரு 14 இருக்கா, ஒரு 10 வச்சுக்கோங்க. இல்லையா 13 வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 9, 10 கரெக்டாக இருக்கும். அதை அப்படியே என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம இது பண்ணிவிட்டு இதை வந்து இது திருப்பிட்டு அப்படியே இந்த சென்டரில் எடுத்து வைங்க. வச்சுட்டு மேலே டிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி வந்துடும். திரும்பி கண்ட்ரோல் டீ கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இதை கலர் வந்து பிளாக் வச்சுக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து கலர் ஓவர்லே இருக்கும். அதில் போய்ட்டு பிளாக்கில் வச்சுட்டிங்கன்னா இப்படி நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன அட்ஜஸ்ட் பண்ண தோணுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கீழே வந்து கிரியேட்டர்ஸ்னு கொடுக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பி அந்த லேயரை செலக்ட் பண்ணி போகிறேன், சர்க்கிள் லேயரை. டெக்ஸ்ட்டை வச்சு நான் என்ன வந்து கிரியேட்டர்ஸ்னு ஃபஸ்ட்டு எழுதி கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட்டர்ஸ்னு கொடுத்துட்டேன். சாரி ஸ்பெல் பண்ணிட்டேன். கிரியேட்டர்ஸ் கொடுத்துட்டு ஒரு மேலே வந்து ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுறோங்க, அது தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இங்கே இதை வச்சுட்டு கண்ட்ரோல் டீ கொடுத்துட்டு பேக் கொடுங்க. இப்போ நான் இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சர்க்கிளை கொஞ்சம் நான் ரேப் யூஸ் பண்ணி கொஞ்சம் பண்ணேன். நீங்களும் அது மாதிரி ரேப் யூஸ் பண்ணி பண்ண இப்போ பண்ணுறேன் பாருங்கள். கண்ட்ரோல் டீ கொடுத்து இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி திருப்பிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுன்னா மேலே முடிஞ்சது. நம்ம இதில் ரேப் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஈஸி தான் பாருங்கள்.
நம்ம இதை கொஞ்சம் கிரியேட்டர்ஸை கலர் மாற்ற கொஞ்சம் எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். ஓவர்லைட் போயிடுங்க, கலர் ஓவர்லைட் ஸ்டைலில் இதில் போய்ட்டு பிளாக் வச்சிடலாம். பிளாக் நல்லாயிருக்கும். ஓகே கொடுத்துருங்க. நம்ம சென்டரில் என்ன இமேஜ் வைக்க போகிறோன்னா ஆல்ரெடி நம்ம இதை கட் பண்ணிப்போம். கண்ட்ரோல் ஜே கொடுத்து நான் இதை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோம். அதை நான் வந்து குயிக் செலக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேலே செலக்ட் அண்ட் லேயர் மாஸ்க்கு போய்ட்டு செலக்ட் அண்ட் லேயர் மாஸ்கில் போய்ட்டு சாரி நான் இந்த லேயர் செலக்ட் பண்ணோம் பண்ணிட்டேன். செலக்ட் அண்ட் லேயர் மாஸ்கில் போய்ட்டு நான் வந்து எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் இதை பாருங்கள். பேக்கில் இருக்கும் ஆனியன் ஸ்கின் வச்சு நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும் செலக்ட் பண்ணிட்டு. அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லைனா கூட ஓரளவு அக்யூரேட்டாக கிடைக்கும். இல்லைன்னா ஸ்லோவாக பண்ணால் தான் உங்களுக்கு அக்யூரேட் கிடைக்கும். நல்லா வந்து கண்ட்ரோல் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் அவுட்புட் வந்து நியூ லேயர் வித் நியூ லேயர் மாஸ்க் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம லேயர் மாஸ்க் வச்சு நம்ம இன்னும் எடிட் பண்ணிக்கலாம் வெளில போய்ட்டு. இப்போ நம்ம இந்த இமேஜ் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இதை அப்ளை இன்டு லேயர் மாஸ்க் கொடுத்துட்டு ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபில்டரில் போய்ட்டுங்க. ஃபில்டரில் போய்ட்டு ஃபில்டர் கலர் இருப்போங்க. போய்ட்டு ஃபில்டர் கலரில் வந்து ஸ்டாம்னு ஒன்று அது உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணுங்கள். அதில் என்ன கொடுக்கணுன்னா ஒரு சொல்லுங்க கண்ணாடி பண்ணுறது சரியாக கரெக்ட் ஆகலை. இது கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான விஷயம். இப்போ இதை நம்ம திரும்ப வந்து அப்ளை இன்டு லேயர் மாஸ்க் கொடுத்துட்டு ஃபில்டர் போய்ட்டு ஃபில்டர் கேலரியில் போய்ட்டு ஜூம் அவுட் பண்ணிடுங்க. இதில் வந்து ஸ்டாம்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துட்டு ஸ்கெட்சில் இருக்கும். ஸ்கெட்சில் போய் கொடுத்துட்டு இது வந்து ஒரு 6 வைங்க, நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லா தெரியும். இது வந்து ஸ்மூத்னஸ் வந்து 1 வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி அந்த லேயருக்கு எடுத்துருப்பேன், அந்த சீனுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு உள்ளே வச்சிடலாம். கண்ட்ரோல் டி கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் ஃபஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணலாம். ஜூம் இன்ல கண்ட்ரோல் டி கொடுத்து ஜூம் அவுட் பண்ணிட்டு பிட் டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த லேயரை கொஞ்சம் எல்லாத்துக்கும் மேலே எடுத்துகிட்டு போயிடலாமா இல்லை கீழே எடுத்துகிட்டு போகலாமா? கீழே தான் எடுத்துகிட்டு போகணும், அதான் உள்ளே போவோம். இப்போ மூவிங் செலெக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் மாற்ற போகிறோம். அதில் போய்ட்டு மல்டிப்ளை வச்சுருங்க. வச்சுட்டு இந்த லேயர் மாஸ்கை மாற்றிட்டு ப்ரெஷ் டூல் எடுத்து எக்ஸஸாக இருக்கிறத எரேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கொஞ்சம் டார்க் பண்ணலாம். அதுக்கு வந்து லேயர் ஸ்டைலில் போய்ட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. இந்த சைடில் இருக்க ஒயிட் இது வந்து ப்ரோக் பண்ணிக்கலாம். அது வந்து ஆல்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அது ப்ரோக் பண்ணால் ப்ரோக் ஆகிடும். ஒன்று தட்டு வச்சுருங்க.
கொஞ்சமாக நவுத்தினாலே கொஞ்சம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இமேஜோட இது எப்படி இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இமேஜ் உங்கள் இமேஜே வச்சு பண்ணலாம். நீங்கள் நான் வந்து என் ஃப்ரெண்டோட இமேஜ் வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் உங்கள் இமேஜே வச்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில்